நமது மரியாதைக்குரிய சகோதரர் சென்னையிலிருந்து இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். பிரபல பேச்சாளர், பல நாடுகளுக்கு விஜயம் செய்து வந்திருக்கிறார், பல நூல்களை எழுதியிருக்கிறார். ரஹீக்குல் மக்தூம் என்ற அடிவழி நபியினுடைய வரலாற்றை மொழிபெயர்த்த பெருமை அவருக்கு இருக்கிறது. உமர் ஷரீப் என்று சொல்லப்படுகிற முஃப்தி உமர் ஷரீப் என்று பிரபலமாக இருக்கின்ற அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னாலே சிறப்புரை வழங்குவார்கள். அவர்களை நான் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்வது, அந்த சோதனைகளிலே நாம் எப்படி வெற்றி பெறுவது, சோதனைகளை சந்திக்கும் போது நாம் என்னென்ன பண்புகளை, என்னென்ன வழிமுறைகளை கையாளுவது, இதுதான் இந்த அமர்வினுடைய தலைப்பு. அன்பிற்குரியவர்களே, சோதனை என்பது நம்முடன் ஒட்டி பிறந்த ஒன்று. நம்மிலே ஒவ்வொருவரும் இந்த சோதனையை விரும்புகிறோம். மற்றவர்களுடைய விஷயத்திலே, நம்முடைய விஷயத்தில் அந்த சோதனையை விரும்பக்கூடியவர்கள் குறைவு. நான் எப்படி இருக்கிறேன் என்று சோதித்து பார்ப்பது குறைவு, ஆனால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பது அதிகம். பொதுவாகவே உலகத்திலே ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது என்றால் சோதிக்கப்படாமல் அந்த தகுதி கொடுக்கப்படுவது கிடையாது. ஒவ்வொரு தகுதிக்கும் ஒரு பொறுப்புக்கும் அங்கே ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையிலே யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பு, அந்த தகுதி வழங்கப்படுகிறது. யார் அந்த சோதனையில் நிறைவடையவில்லையோ, தோற்று விடுகின்றார்களோ, அவர்கள் அந்த தகுதியை அடைவது கிடையாது. இது நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு சகஜமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த சோதனை என்பதை, எக்ஸாம் என்பதை யாரும் புதிதாக பார்ப்பது கிடையாது. சோதனை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. சோதிக்கப்பட்டால்தான் சிறந்தவர்கள் யார், சிறப்பை இழப்பவர்கள் யார், நல்லோர் யார், தீயவர் யார், திறமை உள்ளவர்கள் யார், திறமையற்றவர்கள் யார், உதவக்கூடியவர்கள் யார், உதவியற்றவர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனான அல்லாஹ் யாரை எல்லா மக்களும் இறைவன் என்பதாக, ஆண்டவன் என்பதாக, கடவுள் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, நிகரற்ற உண்மையான வணங்க தகுதியான அந்த இறைவனாகிய அல்லாஹ் மனித படைப்பாகிய நம்மை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். அவன் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹுவை நம்பாதவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒளியை பெறாதவர்கள் வேண்டுமானால் மனிதனை குரங்கிலிருந்து பிறந்த பிறவி என்பதாக விளங்கிக் கொள்ளட்டும். ஒருவேளை அவர்களுடைய மூதாதைகளிலே அப்படி யாராவது இருந்திருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அப்படி நம்புவது கிடையாது. ஈமான் உடையவர்கள் அப்படி நம்புவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனிதனிலிருந்து படைக்கிறானே தவிர மிருகத்திலிருந்து படைக்கவில்லை, வேறொரு பிராணியிலிருந்து படைக்கவில்லை. இதை தெளிவாக அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. நம்மை படைத்த இறைவன் அதை நமக்கு சொல்லுகின்றான். மனிதனை நான் மனிதனாக படைத்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, சிறந்த படைப்பாகவும் நான் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்திலே சொல்லுகின்றான், وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. ஆதமின் சந்ததிகளை நாம் நிச்சயமாக திட்டவட்டமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை உயர்வுபடுத்தி இருக்கிறோம்.
அல்லாஹ் அக்பர். எப்படி நம்மை படைத்த இறைவனான அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் பாருங்கள். அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித படைப்பு தான் நாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பல இடங்களிலே குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 95வது அத்தியாயம் சூரா அத்தீனிலே சத்தியமிட்டு சொல்லுகின்றான். வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் لقد خلقنا الإنسان في أحسن تقويم. அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, தூர் மலையின் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக, கண்ணியத்திற்குரிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக, திட்டவட்டமாக மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். மிக அழகிய அமைப்பிலே, மிக செம்மையான அமைப்பிலே, உருவத்திலே என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆகவே நாம் சங்கைப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட, உயர்வுபடுத்தப்பட்ட படைப்பு. நம்முடைய உயர்வு எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் நம்மை சோதிக்கவும் செய்கிறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தின் அளவிற்கு அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இந்த சோதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இதை தெளிவாக நமக்கு சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அனுப்பப்பட்டிருப்பதற்கு சோதனை தான் அடிப்படை காரணமே. அல்லாஹு தஆலா நம்மை கண்டித்து கேட்கின்றான். சூரத்துல் அன்பியா 23வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனத்திலே, யார் மறுமையை நம்பவில்லையோ, அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லையோ, தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, ஏக இறைவன் ஒருவனான அல்லாஹுவை தெரிந்து கொள்ளவில்லையோ, அவனை வணங்கவில்லையோ, மேலும் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, இப்படி அலட்சியம் செய்யக்கூடிய எல்லோரையும் ஒரே பட்டியலிலே வைத்து அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அல்லாஹ் அக்பர். எப்படி நம்முடைய கவனங்களை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான் பாருங்கள். மறதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை தூண்டுகின்றான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று? அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا, உங்களை வீணாக நாம் படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்ற சிந்தனையில் எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சிந்தனை பாருங்கள், எப்படிப்பட்ட அறிவீனமான கருத்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை, சூரியனை படைத்த அந்த இறைவன், சந்திரனை படைத்த இறைவன், வானங்களை அடுக்கடுக்காக படைத்த இறைவன், காற்றை, மேகத்தை, மழையை, மலையை, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்த இறைவன் சொல்லுகின்றான், மனிதனே, ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உனக்காகத்தான் நான் படைத்தேன் என்று. சூரியன் மனிதனுக்காக, சந்திரன் மனிதனுக்காக, காற்று, தண்ணீர், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காக என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன், அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? இவற்றையெல்லாம் உனக்கு நான் வீணாக கொடுத்தேன் என்று எண்ணிக்கொண்டாயா, அல்லது நீ வீணாக படைக்கப்பட்டாய் என்று எண்ணிக்கொண்டாயா? உனது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லையா, குறிக்கோள் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அந்த குறிக்கோளில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று சோதிப்பதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நம் அனைவரையும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ்வுடைய இந்த சோதனை மிகப்பெரிய சோதனை. இந்த சோதனை தான் வாழ்க்கையின் நோக்கமே. அல்லாஹ் சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தினுடைய 1வது 2வது வசனங்கள். அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். புகழ்வதற்கு தகுதியான இறைவன் தன்னை புகழ்கிறான். அவனை தவிர எந்த கடவுளை புகழ முடியும்? அவனை தவிர எந்த கடவுளுக்கு இந்த உயர்வு இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய அனைத்தும், அல்லாஹ்வை தவிர மக்கள் வணங்கக்கூடிய அனைத்தும் கற்பனைகள், சிலைகள். அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுக்கே உதவி செய்ய முடியாதவைகள் எப்படி அவற்றை வணங்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? நமக்கும் உதவி செய்பவன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிறான் உயர்வாக, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்.
யாருடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் அருள் வளம் மிக்கவன், பரக்கத்து உடையவன். அவனுடைய பரக்கத்து வானத்திலே இருக்கிறது, பூமியிலே இருக்கிறது, கடலிலே இருக்கிறது, மலையிலே இருக்கிறது, மனிதனிலே இருக்கிறது, இந்த படைப்பினங்கள் அனைத்திலும் இருக்கிறது. தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். ஆட்சி அவனுக்கு சொந்தமானது. வானத்தின் ஆட்சி, சந்திரனின் ஆட்சி, சூரியனின் ஆட்சி, வானவர்களின் ஆட்சி, மனிதர்களின் ஆட்சி, ஜின்களின் ஆட்சி, காற்றின் ஆட்சி, மழையின் ஆட்சி, மனிதனின் ஆட்சி, அனைத்து ஆட்சியும் தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை வ இலைஹி துர்ஜஊன். யாருடைய கையில் அனைத்து ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறதோ அவன் மிக தூய்மையானவன். அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனைத்தான் முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள். அந்த இறைவனை வணங்குவதற்கு தான் முஸ்லிம் அல்லாதவர்களையும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், இந்த இந்தியாவில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான சிலை வணங்கிகளாக இருக்கட்டும், அவர்களை நாம் அழைக்கிறோம். எந்த இறைவனை? இப்படிப்பட்ட தூய்மையான வல்லமை மிக்க பேராற்றலுடைய இறைவனை வணங்க அழைக்கிறோம். அந்த இறைவன் சொல்லுகிறான், யாரை உங்களுடைய மனசாட்சிகள் ஏற்றுக்கொண்டனவோ அந்த இறைவன் சொல்லுகிறான், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் சொல்லுகிறான், அல்லதீ ஹலகல் மௌத அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத. அவன்தான் மரணத்தை படைத்தான். முதலிலே மரணத்தை சொல்லுகின்றான். காரணம், மறதியில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு மரணத்தை நினைவூட்ட வேண்டும். அல்லாஹ் அக்பர். இந்த மரணத்தை மறந்த ஒரே ஒரு காரணம் தான் இன்று மனிதர்களை அழிச்சாட்டியம் செய்ய தூண்டுகிறது, இணை கற்பிக்க தூண்டுகின்றது, அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று சொல்ல தூண்டுகிறது. முஸ்லிம் முஸ்லிம் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் இஸ்லாமை மறந்த நிலையில் வாழ்வதற்கு தூண்டுகிறது. மரணத்தை மறந்த ஒரே காரணம். எனவே தான் அல்லாஹ் இந்த இடத்திலே மரணத்தை நமக்கு முதலில் நினைவூட்டுகின்றான். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மிக பரக்கத்து பொருந்தியவன். அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத. மரணத்தை படைத்தான், நினைவூட்டுகின்றான். மரணத்தை நினைவில் கொள் மனிதனே, நீ இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்தை நினைவுகொள். உன்னுடைய உடல் மக்கி போகும் அந்த நாளை நினைவுகொள். குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை பிடித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் உயரமான கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அடுத்து சொல்லுகின்றான், வல் ஹயா. வாழ்க்கையை படைத்தான், மரணத்தை படைத்தான், வாழ்க்கையை படைத்தான். ஏன்? வீணாகவா? இல்லை. அவன் சொல்லுகின்றான், லியப்லுவக்கும். உங்களை சோதிப்பதற்காக. படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? லியப்லுவக்கும். உங்களை சோதிப்பதற்காக அந்த இறைவன் சோதிக்கின்றான், அந்த அல்லாஹ் சோதிக்கிறான், அந்த ஆட்சியாளன் சோதிக்கின்றான். எப்படி? ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களிலே யார் மிக சிறந்த நற்காரியங்களை செய்கிறார்கள், மிக சிறந்த நல்லொழுக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள், மிக சிறந்த நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக அவன் உங்களை இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். உங்களுக்கு மரணத்தை படைத்திருக்கிறான், வாழ்க்கையை படைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த முழு வாழ்க்கையுமே நமக்கு சோதனை. மனிதனாக யார் பிறந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. அந்த சோதனையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை வெற்றியாளர்கள் என்று நிர்ணயம் செய்கிறான்? இந்த சூரத்துல் முல்குடைய வசனத்திலே சொல்லுகின்றான், அஹ்சனு அமலா. மிகச் சிறந்த காரியங்கள் செய்பவர்கள். சிலர் கற்பனை செய்து கொள்ளலாம், நான் பள்ளிவாசல் கட்டுகிறேன், அல்லது நான் ஸ்கூல்கள் கட்டுகிறேன், நான் மருத்துவமனைகள் கட்டுகிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறேன், நான் நல்லவன் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்கு பின்புதான் அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படுவதற்கு தகுதியானதாக மாறுகிறது. ஆம், இவையெல்லாம் நல்ல காரியங்கள். பள்ளிவாசல் கட்டுங்கள், ஸ்கூல்கள் கட்டுங்கள், ஆஸ்பத்திரிகள் கட்டுங்கள், இன்னும் மக்களுக்கு உதவி ஒத்தாசைகள் என்னென்ன வேண்டுமானாலும் நல்ல காரியங்களை, நற்கொடைகளை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இந்த நற்கொடைகள் எல்லாம், இந்த நல்ல காரியங்கள் எல்லாம், இந்த சிறந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எல்லா மக்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அந்த அடிப்படைக்கு பிறகுதான் இவை
நன்மைக்கு தகுதியானதா அல்லது இல்லையா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அது என்ன? அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுதல், அவனை மட்டுமே வணங்குதல், அவனுடைய நேர்வழியை மட்டுமே பின்பற்றுதல். யார் அவன் ஒருவனை மட்டும் வணங்கினார்களோ, அவனுடைய நேர்வழியை மட்டுமே பின்பற்றினார்களோ, அவர்களுடைய நல்ல காரியங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அவன் ஒருவனை வணங்காமல் அவனுடைய நேர்வழியை பின்பற்றாமல் நீங்கள் எத்துணை நல்லறங்களை நீங்கள் உலகத்திலே செய்தாலும் அவற்றிற்குரிய கூலி இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். மறுமையிலே எந்த விதமான பங்கும் இருக்காது. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், قُلْ نَهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 38 39வது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், முதல் மனிதரை இந்த பூமிக்கு இறக்கும் பொழுது இந்த சோதனையை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான். ஆதமே, உங்களை நாம் இந்த பூமியிலே சோதிப்பதற்காக அனுப்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை சோதிப்பதற்காக நாம் அனுப்புகிறோம். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இறங்குங்கள் சொர்க்கத்திலிருந்து நீங்கள் அனைவரும். ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது, ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என் புறத்திலிருந்து நேர்வழி உங்களுக்கு வரும்போது, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு தான் பயம் கிடையாது, அவர்கள் தான் கவலைப்பட மாட்டார்கள். வெற்றிக்குரிய வழி, சோதனைக்குரிய வழியிலே வெற்றி காணுவது என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நேர்வழி என்பது, வெற்றியின் பாதை என்பது நீங்களும் நானுமோ அல்லது அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிந்திக்கக்கூடிய பாதைகள் அல்ல. இந்த நேர்வழி மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தூய சிந்தனை உள்ளவர்கள் அந்த நேர்வழியை அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா, உங்களுக்கு என் புறத்திலிருந்து நேரான வழி வரும் பொழுது, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேரான வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது. அடுத்து தோல்வியுறக்கூடியவர்கள், நஷ்டமடையக்கூடியவர்கள், கை சேதத்திற்குரியவர்கள் யார்? வல்லதீன கذبوا கஃபரு, யார் இந்த நேர் வழியை மறுக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய ஒளியை மறுக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய நேரிய மார்க்கத்தை மறுக்கிறார்களோ, படைத்த இறைவனை வணங்குவதை நிராகரிக்கிறார்களோ அல்லது படைத்த இறைவனுடன் படைப்பினங்களை வணங்குகிறார்களோ, வகذبوا பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய் என கூறி நிராகரிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நாளை நரகத்திலே நெருப்பிலே போடப்படக்கூடியவர்கள். உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன், அந்த நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, சோதனை கூடம், இந்த சோதனையிலே பொதுவான சோதனை, ஒருவன் இறை நம்பிக்கையாளனா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது மிக பயங்கரமான சோதனை. சோதனைகளிலே மிக பயங்கரமான சோதனை ஒருவர் நேர்வழியிலே இருக்கிறாரா அல்லது வழிகேட்டிலே இருக்கிறாரா என்பது. நம்மிலே பலருக்கு சோதனை என்று சொன்னால் கஷ்டங்கள் நினைவுக்கு வரலாம், வறுமை நினைவுக்கு வரலாம், நோய் நொடிகள் நினைவுக்கு வரலாம். இவையெல்லாம் சோதனை தான். ஆனால் ஈமானா குஃப்ரா, அல்லாஹ்வை நம்புவதா அல்லது அல்லாஹ்வை நிராகரிப்பதா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதா அல்லது அல்லாஹ்வுடன் பல கடவுள்களை வணங்குவதா, பல சமாதிகளை வணங்குவதா, அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேட்டு பெறுவதா அல்லது சிலைகளிடத்திலே கேட்டு பெறுவதா, சமாதிகளிடத்திலே கேட்டு பெறுவதா, அல்லாஹ்வுடைய வழியின்படி வாழுவதா அல்லது மன இச்சையின்படி வாழுவதா என்ற இரண்டு சோதனைகளுக்கு இடையிலே இந்த பக்கம் ஒரு சோதனை, இந்த பக்கம் ஒரு சோதனை. இந்த சோதனைகளுக்கு இடையிலே யார் வெற்றி அடைகிறார் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அன்பிற்குரியவர்களே,
சோதனையிலே மிகப்பெரிய சோதனை இந்த சோதனை. இந்த சோதனையிலே வெற்றி அடைய வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய நேர்வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேர்வழியினுடைய இறுதி முத்திரையாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இருக்கிறார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மார்க்கத்தின்படி, அவர்கள் காட்டிய வழிமுறையின்படி யார் அல்லாஹ்வை வணங்கவில்லையோ, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் இதற்கு முன்பு உள்ள இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நேர்வழியிலே நாங்கள் இருக்கிறோம், நன்மைகளை செய்கிறோம் என்று கற்பனை செய்து கொண்டாலும் சரி, அவர்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே அல்லாஹ்வுடைய நேர்வழியை யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பெறுகிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையிலே வெற்றி பெற்றவர்கள். இந்த சோதனையிலே வெற்றி காண வேண்டும். இந்த சோதனையில் யார் வெற்றி கண்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தௌஃபீக், நல்லருள் கிடைக்கும். அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே நிரந்தரமான சுகமான இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். யார் இந்த சோதனையிலே தோற்று விடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவார்கள். பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இறைவனை ஏற்றுக்கொண்டால் போதும் என்பதாக. இல்லை அன்பிற்குரியவர்களே, மிக தெளிவாக அல்லாஹ் கூறிவிட்டான் அவனுடைய இறுதி வஹீயிலே, இறுதி இறை செய்தியிலே, 3வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிபாடு, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பின்பற்ற வேண்டிய மார்க்கம் மதம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமை தவிர வேறு ஒன்றை யாராவது கொள்கையாக, வழிபாடாக, வணக்கமாக தன்னுடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொண்டால் அவருடைய நிலைமை என்ன? இதே அத்தியாயத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகின்றான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த நெறியை விட்டுவிட்டு வேறொன்றை தனக்கு நெறியாக, வாழ்க்கையாக, கொள்கையாக தேடிக்கொள்வாரோ அவர் எதை வேண்டுமானாலும் தேடலாம். இஸ்லாம் ஒன்றுதான் நேர்வழி, இஸ்லாம் ஒன்றுதான் உண்மை, இஸ்லாம் ஒன்றுதான் தூய்மையான மார்க்கம். இதை தவிர அனைத்துமே இறை நிராகரிப்பு, அசுத்தங்கள் நிறைந்தது, அநியாயங்கள் நிறைந்தது, இருள்கள் நிறைந்து மனிதனுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டவை. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களிலே பலர் இந்த கொள்கை, இந்த விஷயத்தை சரியாக புரியாத காரணத்தால், குறிப்பாக அதிகமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பல இடங்களிலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன், இன்று படிப்பு கலாச்சாரம், மேலை நாட்டினுடைய கலாச்சாரம் பரவ பரவ மாற்று மத சமுதாயத்திலே நாம் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மாற்று பொருளை, முரணான பொருளை விளங்கிக் கொண்டு எம்மதமும் சம்மதமும் என்ற சிந்தனை சில முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் இறைவனுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த ஒன்றையும் வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த ஒன்றையும் வழிபாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முறையில் தான் வணங்க வேண்டும். இந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டுமா? இந்த இஸ்லாம் கூறக்கூடிய முறையில் தான் தேட வேண்டும். இதை தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொன்றை யார் தங்களுடைய வாழ்க்கைக்கு வழியாக, நெறியாக, கொள்கையாக, கோட்பாடாக தேடுகின்றார்களோ فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. ஒரு காலம் அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய கொள்கை, வழிபாடு, நோக்கம், நெறி, வழிமுறை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. நாளை மறுமையிலே அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகி விடுவார்கள், மிகப்பெரிய கைசேதத்துக்கு ஆளாகி விடுவார்கள். அவர்கள் தோல்வியுற்றவர்கள் சோதனையிலே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாராக இருந்தாலும் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. 39வது அத்தியாயம் 65வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நேர்வழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன், உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்,
உங்களுக்கு நேர்வழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு இணை வைக்கும் காரியங்களிலே, சிலை வழிபாடுகளிலே, அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய கொள்கையிலே நீங்கள் சென்று விட்டால் உம்முடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட எச்சரிக்கை அல்லாஹ் செய்கிறான் பாருங்கள். இன்று மாற்று மத சமூகமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களிலே ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை தவிர உள்ள இந்த இணை வைக்கக்கூடிய இந்த கொள்கையை இதை ஒரு குற்றமாக மதிப்பது கிடையாது, இதை ஒரு பாவமாக பார்ப்பது கிடையாது. குடி, கும்மாளம், அநியாயம், வட்டி வாங்குதல், மது அருந்துதல், இன்னும் இந்த சமூக விரோத செயல்களை எல்லாம் குற்றமாக பார்க்கிறார்கள். ஆனால் இணை வைப்பதை ஒரு குற்றமாக, ஒரு அநியாயமாக அவர்கள் உணர்வது கிடையாது. குற்றங்களிலே மிகப்பெரிய குற்றம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைக்கக்கூடிய செயல், அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை வணங்குதல் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம், மிகப்பெரிய துரோகம். 31வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். யோசித்து பாருங்கள் சமுதாய மக்களே, இங்கு பலர் வந்திருக்கிறார்கள், நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலும் பலர் வந்திருக்கிறார்கள். இன்று சிலைகளை வணங்குவதை துரோகமாக, கடவுளுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக எண்ணுகிறார்களா? ஒரு அரசாங்கத்துக்கு மாறு செய்வதை துரோகம் என்று சொல்கிறார்கள். இந்த அரசாங்கங்கள் எல்லாம் யாருடைய அரசாங்கத்திற்கு சொந்தமோ, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவது, அவனுக்கு சமமாக கற்களை, மரங்களை, மட்டைகளை, மிருகங்களை வணங்குவதை இணை ஒரு குற்றமாக, ஒரு துரோகமாக, மிகப்பெரிய ஒரு அநியாயமாக பார்ப்பதில்லையே. இந்த முஸ்லிம்களிலே பலர் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் ரோஷம் வருகிறது. முஸ்லிம்களிலே பலர் ஜினா என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அட, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நல்லது என்று சொன்னால், கெட்டது என்று சொன்னால், நன்மை வேண்டும் என்றால் தீமையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கபருக்கு சென்று பூ போடுகின்றானே, நேர்ச்சி செய்கிறானே, அங்கே போர்வை போத்துகிறானே, அங்கே அறுத்து பலியிடுகிறானே, இதை பற்றி ஒரு குற்றமாக நாம் ரோஷம் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மிக விரோதமான செயல். அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக் வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக். நபியே, உங்களுக்கு திட்டமாக சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, சோதனையிலே மிகப்பெரிய சோதனை இந்த ஈமானுடைய சோதனையிலே வெற்றி பெறுவது. அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு சமமாக ஒருவர் வணங்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானுடைய சோதனை தான், இந்த இஸ்லாமுடைய சோதனை தான் மிகப்பெரிய சோதனை. யார் ஈமானை ஏற்றார்களோ, யார் இஸ்லாமை ஏற்றார்களோ, யார் நபியினுடைய வழிக்கு வந்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி. யார் ஈமான் கொண்டார்களோ, நல்ல காரியங்கள் செய்தார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். நாளை மறுமையிலே அவர்களுக்கு பல தோட்டங்கள் கிடைக்கும், அங்கே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். எத்தனை நற்செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அடுத்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறோம், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து பொதுவான சில சோதனைகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய சோதனைகளை பல வகையாக நாம் பிரிக்கலாம். அதற்குரியவர்களே, பொதுவாக சில சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் கொடுப்பது வழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை புரட்டி எடுக்கின்றான். ஒரே நிலைமையிலே அவர்களை வைத்தால் அவர்களுடைய தன்மைகள் மாறுபட்டு விடும் என்பதாக பல சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 155 157 வரை உள்ள வசனங்களிலே சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِنْ رَبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. இந்த சோதனை பொதுவான சோதனை, முஸ்லிம்களுக்கு வரும், பாவிகளுக்கும் வரும். முஸ்லிம்களுக்கு வரும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களுக்கும் வரும். ஆனால் வித்தியாசம் என்ன? யார் முஸ்லிமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிலை தடுமாற மாட்டார்கள். இந்த இடத்துல ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்,
நாம் யாரை முஸ்லிம் என்று சொல்கிறோமோ அவர்கள் யார் என்றால் யாரை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முஸ்லிம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த உண்மையான முழுமையான முஸ்லிம்களை நாம் குறிப்பிடுகிறோம். அந்த தன்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை சோதிப்போம். முதலாவது வகை பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஏதாவது ஒரு விதமான பயத்தை கொடுத்து சோதிப்போம். எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம், அல்லது வேறு வகையிலே ஏதாவது ஒரு அச்சமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சில அச்சங்களை கொண்டு நாம் சோதிப்போம். முதலாவது வகை சோதனை. இரண்டாவது வல்ஜூ, பசியை கொடுத்து நாம் சோதிப்போம். சில சமயங்களிலே வருமானத்திலே நெருக்கடி, முழு நேர உணவு சாப்பிட முடியாத வகையிலே பசியின் மூலமாக சோதிக்கலாம். வல்ஜூ. இன்று இந்தியாவிலே வாழக்கூடிய நாமோ அல்லது மேலை நாடுகளிலே வாழக்கூடிய பல மக்களோ இந்த பசியை உணர்வது கிடையாது. ஆனால் எந்த நிலப்பரப்பிலே ஒரு சமுதாயம் தங்களுடைய உணவுகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறதோ, குப்பையில் கொட்டி கொண்டிருக்கிறதோ, அதே இந்த பூமியின் நிலப்பரப்பிலே சூடான் என்ற ஒரு நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஏறக்குறைய 10,000ற்கு மேற்பட்ட குழந்தைகள் உணவு பற்றாக்குறையால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நைஜீரியாவை பாருங்கள், சோமாலியாவை பாருங்கள், இன்னும் எத்தனையோ நாடுகளை பாருங்கள். அங்கே பசியின் மூலமாக அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். இரண்டாவது பசியின் மூலமாக உள்ள சோதனை. மூன்றாவது வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், சேதங்கள் ஏற்படும். அந்த சேதங்களிலே முதலாவது சேதமாக அல்லாஹ் செல்வத்தை குறிப்பிடுகின்றான். ஒருவனுடைய வருமானத்திலே, ஒருவனுடைய தொழிலிலே அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டு அங்கே சோதனை ஏற்படுகிறது. நான்காவதாக உயிர்களிலே சேதம் ஏற்படுகிறது, மரணம் ஏற்பட்டு விடுகிறது. திடீரென்று விருப்பத்திற்குரியவர் இறந்து விடுகிறார். கணவன் மனைவியை இழக்கிறான், மனைவி கணவனை இழக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை இழக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை இழக்கிறார்கள். இப்படி உயிர்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். வஸ்ஸமராத், விவசாயங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை கொடுப்பான். நல்ல முறையில் விவசாயம் செய்திருக்கிறார்கள், திடீரென்று மழை பொழிகிறது, விவசாயங்கள் அழிந்து விடுகின்றன. அல்லது மழை பொழியவில்லை, சூரியனின் வெப்பத்தின் காரணமாக விவசாயங்கள் எல்லாம் காய்ந்து விடுகின்றன. மழை பொழியாத காரணத்தால் அங்கே விவசாயங்கள் செழிப்படையாமல் நட்டம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு நிச்சயமாக நான் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சோதனையிலே வெற்றி எப்படி பெறுவது, அதற்குரிய வழிகளையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், அவர்களுக்கு நிம்மதி உண்டு, அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு உண்டு. யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள்? உதாரணத்திற்கு அவர்களுடைய இன்றைய முடிவை பார்க்கிறோம். எத்தனையோ மாற்று மத விவசாயிகள் விவசாயத்திலே கடன் ஏற்பட்ட காரணத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? தான் மட்டுமல்ல, கடன் பிரச்சனையால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு காரணம் இன்றைய அரசாங்கங்களும் இந்த அரசாங்கங்களை நடத்தக்கூடியவர்களும் இவர்களுடைய வட்டி சார்ந்த பொருளாதார கலாச்சாரமும் தான் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த வட்டியிலே செல்கிறார்களோ, இஸ்லாமிய பொருளாதார முறையையும் நிராகரித்து விட்டு காபிர்களுடைய கொள்கையிலே செல்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த கோர முடிவை இந்த உலகத்திலேயே அவர்கள் சந்தித்தாக வேண்டும். பலர் அவர்கள் இது போன்ற விரக்தியான நிலைமையை அடையும் பொழுது சிலர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், அல்லது வேறு சிலர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்வதற்கு வேறு ஒருவருடைய இன்பத்திலே கை வைக்கிறார்கள், திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், லஞ்சம் கொள்ளையடிக்கிறார்கள், சூறையாடுகிறார்கள், பொருள்களிலே கலப்படம் செய்கிறார்கள், நிறுவையிலே குறைவு செய்கிறார்கள். இப்படி தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய சோதனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் வழிகளை தேடுகின்றார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் இது போன்ற சோதனைகளிலே வெற்றி அடைவதற்கு சிறந்த ஒரு வழியை அல்லாஹ் சொல்கின்றான். முதலாவதாக இந்த சோதனை யாரிடத்திலிருந்து வருகிறது? அவனிடத்திலேயே நாம் திரும்பி விட வேண்டும். அவன் சொல்லுகின்றான், நபியே, சோதனை ஏற்படும் பொழுது பொறுத்து கொள்ளக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய, தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தங்களை அடக்கிக் கொள்ளக்கூடிய, இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த நல்லோருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, இதைவிட ஒரு அழகிய மார்க்கத்தை தேட முடியுமா? இதைவிட ஒரு அழகிய மார்க்கத்தை நாம் பார்க்க முடியுமா? சோதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள்.
ஆனால் நம்முடைய குர்ஆன் சொல்லுகிறது சோதனையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் தெரியுமா? இந்த சோதனையை யார் தாங்கிக் கொள்ளுகிறார்களோ, இந்த சோதனையில் யார் பொறுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உயர்வான தகுதிகள் அல்லாஹ் தருகிறான். வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் எத்தகையவர்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, தங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால் தானே, அந்த ஏக இறைவனுடைய நம்பிக்கை இருந்தால் தானே இந்த வார்த்தை வரும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? யாரிடத்திலே சென்று புலம்பி அவர்களுடைய உதவிகள் அங்கே நிறைவேற்றப்படும். காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள். எனவே இந்த இழைப்பை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்? நாங்கள் நம்பி வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களுடைய இறைவன் சோதிப்பான். இந்த சோதனைகள் விதியிலே எழுதப்பட்டு விட்டது. இந்த சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கருணை காட்டுவான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்கள் மீது அவர்களுடைய ரப்பு இறைவன் புறத்திலிருந்து பல வாழ்த்துரைகள், அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், அருள்கள் அங்கே அவர்களுக்கு காட்டப்படும். வரஹ்மா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கருணை அங்கே காட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது போன்ற பிரார்த்தனையே, இது போன்ற சோதனை ஏற்படுகிறதா, கஷ்டம் ஏற்படுகிறதா, இழப்பு ஏற்படுகிறதா, சொல்லுங்கள் அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நன்மையை கொடு. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட நபி வழி பாருங்கள். யா அல்லாஹ் இந்த சோதனையை எனக்கு நன்மையாக மாற்றிக் கொடு. இந்த சோதனைக்கு பிறகு நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு கொடு. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட அழகான வழிமுறை. யாருக்கு இது கிடைக்கும்? யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து நபியின் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அடைந்து கொள்வார்கள். சபர், பொறுமை முதலிலே தேவை. அன்பிற்குரியவர்களே, மறுமையை பற்றி உண்டான சிந்தனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விதியை எழுதிவிட்டான் என்ற சிந்தனை யாருக்கு இருக்குமோ, நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் இந்த பொறுமையிலே தாக்கு பிடிக்க முடியும், இந்த பொறுமையிலே உறுதியாக இருக்க முடியும். யார் அல்லாஹ்வுடைய கதரை விதியை நம்பவில்லையோ அவர்கள் அவர்களுக்கு செல்வங்கள் கிடைத்தால் அவர்கள் மமதைக்கு சென்று விடுவார்கள், அவர்கள் அக்கிரமம் செய்வார்கள், அநியாயங்கள் செய்வார்கள், அவர்கள் பெருமைக்கு ஆளாகுவார்கள், மக்களை அடக்குமுறையில் தள்ளுவதற்கு ஆளாவார்கள். யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்களிடத்திலே செல்வங்கள் வந்தால் இந்த செல்வம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று பணிவார்கள். இது போன்று யாருக்கு சோதனை தீமை ஏற்படுமோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் தங்களையே மாய்த்துக் கொள்வார்கள். யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ இது அல்லாஹ் நாடி நடந்தது, நான் பொறுத்துக் கொள்கிறேன், அந்த அல்லாஹ்விடத்திலேயே இதற்குண்டான தீர்வை தேடுவேன் என்று சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக, மிக அழகாக நமக்கு பல இடங்களிலே சொல்கிறார். சூரத்துல் ஹதீதுடைய 52வது அத்தியாயத்தினுடைய 22, 23வது வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. இந்த பூமியிலே ஏற்படக்கூடிய சோதனையாயினும் சரி, அல்லது உங்களுடைய உயிர்களில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, இந்த சோதனைகளை இந்த பூமியிலே நாம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்முடைய பதிவு புத்தகத்திலே நாம் இதை எழுதிவிட்டோம். இது அல்லாஹ்விற்கு ஒரு சிரமமான காரியம் அல்ல, மிக இலகுவான காரியம். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இப்படி விதி? இந்த விதியை நான் ஏற்படுத்திய காரணம் என்ன? இந்த ஏற்பாட்டை நீங்கள் நம்ப வேண்டிய காரணம் என்ன? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நீங்கள் இழந்ததை நினைத்து நீங்கள் சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக, துக்கப்படாமல் இருப்பதற்காக, உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக. எதை இழந்து விட்டீர்களோ அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள், யா அல்லாஹ் நீ நாடி நடந்தது, இந்த இழப்பு கொடுத்ததும் நீதான், எடுத்ததும் நீதான்.